சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 3ஆம் தேதி. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு பயத்தால் நிறைந்து தன் சகோதரன் ஏசாவின் கோபத்திற்கு பயந்திருந்ததால் அவனுடைய கோபத்தை தணிக்க அவனுக்கு பல வெகுமதிகளை அனுப்பினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 3 மற்றும் 18வது வசனங்கள். ஏசாவை என் ஆண்டவனே என்று அழைக்கும்படி அவன் தனது ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினான். ஜனங்கள் கஷ்டப்படும்போது கழுதையை கூட அப்பா என்று அழைப்பார்கள் என்று இந்தியில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு சாதாரண ஊழியனை கூட சிலர் ஆமாம் சார், இல்லை சார் என்பார்கள். இதை அவர்கள் தங்கள் இருதயத்திலிருந்து சொல்வார்கள் என்றல்ல, ஆனால் தங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க மட்டுமே இப்படியாக சொல்வார்கள். மற்ற வழிகளிலும் யாக்கோபு தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் பாதுகாப்பிற்காக தேவ தூதர்களையும் சார்ந்திருக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அவன் இன்னும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். அவன் தனது மந்தையை 2 குழுக்களாக பிரித்தான். வசனம் 7 மற்றும் 8. மேலும் ஏசா இன்னும் தன் மீது கோபம் காட்டி முதல் குழுவை தாக்கினால் அவன் எச்சரிப்பு அடைந்து மற்றவர்களுடன் தப்பித்து கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டினான். எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் யாக்கோபின் மனம் அமைதி பெறவில்லை. கடைசியாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இதுவே அவனுடைய ஜெபம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். வசனம் 11. நம்மில் பலர் பிரச்சனையில் சிக்கும்போது கண்ணீரோடும் வேதனையோடும் தேவனிடம் மிகவும் உருக்கமாக அழுகிறோம். இல்லையேல் அவரை நினைக்க கூட நமக்கு நேரமில்லை. பின்னர் யாக்கோபு முழு கூட்டத்தையும் அனுப்பிவிட்டு யாப்போக்கு ஆற்றங்கரையில் தனியாக இருந்தான். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும்போது தேவன் மீண்டும் 3வது முறையாக அவனை சந்தித்து, அடிமையைப் போல் நடந்து கொள்ளாதே, பயப்பட வேண்டாம், நீ என் இளவரசன் என்றார்.